இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இந்த பகுதியிலே நாம் தேவனுடைய கரம், இந்த நாளில் தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட ஒரு கரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தயவுள்ள கரம். ஆண்டவருடைய கரம் தயவுள்ள கரம், இரக்கமுள்ள ஒரு கரம். அந்த கரம் நம்மேல் அமரும்போது ஆண்டவருடைய தயவு நமக்கு கிடைக்கிறது. மட்டுமல்ல, மனிதர்கள் கண்களிலும் நமக்கு தயவு கிடைக்கிறது. இந்த உலகத்திலே மனிதர்களுடைய தயவு இல்லாமல், மனிதர்களுடைய கண்களில் தயவு இல்லாமல் நாம் வாழ்வது மிகவும் கடினம். எந்த காரியத்தை எடுத்தாலும் மனிதர்களுடைய தயவு நமக்கு வேண்டும், மனிதர்களுடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட அந்த தயவை கொடுக்கிறது கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்மேல் இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலும் இருந்து நமக்கு தயவு கிடைக்கிறது, மனிதர்களிடத்திலும் இருந்து நமக்கு தயவு கிடைக்கிறது. இந்த பகுதியிலே அந்த நெகேமியா தீர்க்கதரிசியை பற்றி நாம் பார்க்கிறோம். அந்த நெகேமியா தீர்க்கதரிசி சூசான் அரண்மனையில் இருக்கிறார். அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு அவர் ஒரு பானபாத்திரக்காரனாய் இருக்கிறார். எருசலேமில் இருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட யூத மக்களில் இவரும் ஒருவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் அந்த சிறையிருப்பில் இருந்து மீண்டு வந்தவர்கள், அந்த எருசலேம் சிறையிருப்பான ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. அந்த சிறையிருப்பில் இருந்து மீண்டு வந்த ஜனங்களிடத்திலே நெகேமியா தீர்க்கதரிசி அந்த எருசலேமை பற்றி விசாரிக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை பற்றி, அந்த எருசலேம் நகரத்தை பற்றி விசாரிக்கும் போது அவருக்கு அங்கே கிடைத்த செய்தி என்ன? எருசலேமின் ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அதனுடைய அலங்கங்கள் எல்லாம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, வாசல்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு அக்கினிக்கு இரையாய் கிடக்கிறதுன்னு சொல்லி அங்கிருந்து செய்தி சொல்றாங்க. இதை கேட்டபோது நெகேமியா மிகவும் துக்கப்படுகிறார். என் பிதாக்களுடைய கல்லறைகள் இருக்கும் இடமல்லவா, என் தேவனுடைய ஆலயம் இப்படி பாழாய் கிடக்கிறதே, சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதே என்று சொல்லி அவர் மிகவும் துக்கத்தோடு இருக்கிறார். பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எப்படியாவது இந்த ராஜாவின் கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும், இந்த காரியத்தை அவர் எனக்கு விசாரித்து இந்த ராஜா எனக்கு உதவி செய்யணும், அந்த இடத்தையெல்லாம் கட்டுவதற்கு என்று சொல்லி அவர் சில நாளாய் துக்கித்து அழுது உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் மன்றாடினார் என்று சொல்லி நாம் 1ஆம் அதிகாரத்திலே, நெகேமியா 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அடுத்ததாக இவர் ராஜாவுக்கு பானபாத்திரம் கொடுக்கிற பொழுது ஒரு நாள் துக்கத்தோடு இருக்கிறார். ராஜா கேட்கிறார், நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது உன்னுடைய மனதின் துக்கமாய் இருக்கிறது என்று கேட்கிற பொழுது நெகேமியா சொல்லுகிறார், ராஜாவே, என்னுடைய பட்டணம் எல்லாம் இடிந்து கிடக்கிறது, பாழாய் கிடக்கிறது, எல்லாம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. அந்த நேபுகாத் நேச்சார் வந்து எல்லாவற்றையும் சுட்டரித்து போட்டார் சொல்லி சொன்னபோது அவர் சொல்லுகிறார், சொன்ன உடனே அந்த ராஜா பதில் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அந்த ஒரு நிமிஷம் பாருங்க, நெகேமியா ஜெபம் பண்ணினார்னு சொல்லி போட்டிருக்கு. எப்படி ஜெபம் பண்ண முடியும்? 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவர் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? தன்னுடைய இருதயத்தில் ஆண்டவரோடு அவர் பேசுகிறார். ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், ஆண்டவரே, இந்த ராஜாவின் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும், இவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும்னு ஒரு நொடி அவர் என்ன செய்திருப்பார்? இருதயத்தில் ஜெபித்திருப்பார். ராஜாட்ட சொல்றாரு, ராஜாவே, நான் அங்கே என்ன செய்யணும், போகணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி நீ போன்னு சொல்லி ராஜா சொல்லியாச்சு. ராஜா அனுமதி கொடுத்தாச்சு. அடுத்ததாக திரும்ப அடுத்த விண்ணப்பத்தை வைக்கிறார். நான் அங்கே போகும்போது அங்கே போகிற வழியில் உள்ள ராஜாக்கள், தேசாதிபதிகள் எனக்கு என்ன செய்யணும், வழி விட்டு அனுப்புறதுக்காக நீங்கள் எனக்கு கடிதம் கொடுக்கணும். அவர் அதுவும் என்ன செய்தார்? கடிதம் கொடுக்கிறார். அடுத்தால திரும்ப ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். நாங்கள் என்னுடைய தேவனுடைய ஆலயத்தினுடைய அந்த கதவு வேலைகளுக்கெல்லாம், அலங்கத்தினுடைய அந்த கதவு வேலைகளுக்கெல்லாம், எனக்கு நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் எனக்கு மரம் வேணும் கதவெல்லாம் செய்கிறதுக்கு. அதையும் என்ன செய்யணும்? ராஜாவின் வனத்து காவலனாகிய அந்த ஆசாப் எனக்கு கொடுக்கும்படியாய் அவனுக்கு ஒரு கடிதம் நீங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ராஜா அதையும் அவருக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதைத்தான் சொல்கிறார், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடினால் ராஜா எல்லாவற்றையும் எனக்கு கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய தேவன் தயவுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். அவருடைய தயவுள்ள கரம் நம்மேல் இருக்கும்போது ஆண்டவர் நாம் கேட்கிறவைகளை நமக்கு கொடுக்கிறார். மனிதர்கள் மூலமாக, ராஜாக்கள், உயர் அதிகாரிகள் மூலமாக அவர்கள் கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும்படி செய்கிறார். இப்போ நம்ம ஒரு வேலைக்கு, ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறோம். அந்த அதிகாரிகள் கண்களில் நமக்கு தயவு கிடைக்கணும். ஒருவேளை அநேகர்
திறமை இல்லாதவங்களாக இருக்கலாம், ரொம்ப தகுதி இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு நொடியில் அவங்க கண்களில் இவங்களுக்கு தயவு கிடைக்கும். உடனே அவங்க என்ன செய்திருவாங்க, அவங்கள தேர்ந்தெடுத்துருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். காரணம், தயவு கிடைக்கிறது. மனிதர்கள் கண்களில் தயவு நமக்கு மிகவும் அவசியம். உயர் பதவியில் இருக்கிறவர்கள், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்களை நாம் பார்க்க ஒரு காரியத்திற்காய் செல்லும்போது அவர்கள் கண்களில் நமக்கு தயவு கிடைக்க வேண்டும். தேவனுடைய கரம் நம்மேல் இருக்கும்போது ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணுகிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. எஸ்தர் ராஜாத்தி ஒரு தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு அனாதை பெண் தான். தன்னுடைய மொர்தெகாயின் இடத்திலே அவள் வளருகிறாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட எல்லா பெண்களும் ராஜ அரண்மனைக்கு கூட்டப்படுகிறார்கள். எஸ்தரும் செல்கிறாள். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்கிறது. அந்த பிரதானி கண்களில் தயவு கிடைக்கிறது. அகாஸ்வேரு ராஜாவின் கண்களில் அவளுக்கு தயவு கிடைக்கிறது. அவள் மேல் தயையும் பட்சமுமாய் அந்த ராஜா, அநேகம் பெண்கள் இருந்தாலும் அந்த எஸ்தர் மேல் அந்த ராஜா தயையும் பட்சமும் உள்ளவராய் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் கூட ஆண்டவருடைய தயவுள்ள கரம் நம்மேல் அமரும்போது நமக்கு மனிதர்கள் கண்களிலே ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணுகிறார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனுஷர் தயவிலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் அவர் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனுஷர் தயவிலும் மனிதர்களுடைய தயவிலும் அவர் என்ன செய்தார், விருத்தி அடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் ஆண்டவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்க வேண்டும் முதலாவது. அடுத்ததாக மனிதர்கள் கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க வேண்டும். யாரை கொண்டாகிலும் நம்முடைய காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்வார். இந்த காரியம் எப்படி நடக்கும், யார் எனக்கு உதவி செய்வார்கள், நான் இந்த ஆளை சந்திக்க போகிறேன், ஆண்டவரே அவர் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கட்டும், இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி நாம் ஜெபத்தோடு ஆண்டவரிடத்திலே நாம் அவருடைய தயவுள்ள கரத்தை நாம் விசுவாசத்தோடு பற்றி கொண்டு, ஆண்டவரே அவர் கண்களில் தயவு கிடைக்கட்டும், இந்த வேலை எனக்கு கிடைக்கட்டும், அந்த அதிகாரி கண்களில் எனக்கு தயவு கிடைக்க செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபத்தோடு கடந்து செல்கிற பொழுது, விசுவாசத்தோடு அவருடைய தயவுள்ள கரத்தை நாம் பற்றி பிடிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு தயவு கிடைக்க செய்கிறார். அந்த சிறைச்சாலையிலையும் கூட யோசேப்புக்கு அந்த சிறைச்சாலைக்காரன் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். அவனை கடினமாய் நடத்தாமல் அவர் லகுவாய் நடத்துகிறார். ஆம், நம்முடைய ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணுகிற தேவன். இந்த நாட்களிலும் கூட எந்த ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கலாம். இது எப்படி நடக்கும், இது இப்படி ஆகுமா, அந்த மனிதன் எனக்கு உதவி செய்வாரா என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம். தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மேல் இருக்கும்போது மனுஷர் கண்களிலும் ஆண்டவர் தயவு கிடைக்கும்படி செய்வார். ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யார் யாருடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டுமோ, இரக்கம் கிடைக்க வேண்டுமோ, அவர்கள் கண்களில் எங்களுக்கு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்யுங்க. உங்கள் தயவுள்ள கரம் எங்கள் மேல் அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.